காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு கேப்பே விடாமல் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் பிள்ளைங்க வந்தால் ஹோம்ஒர்க் பண்ண வச்சு எல்லா வேலையும் முடித்து நைட்டு நம்ம போய் தூங்குறதுக்கே அரௌண்ட் 10 o'clock ஆகிடும். இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நாம் என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டல் போய் சாப்பிட்டா பார்க்குற எல்லாரும் அவளுக்கு என்னம்மா வீட்டில் சமைக்கிறதே இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சமாக ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணிட்டா போதும், அதை பார்க்குற அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவன் பொண்டாட்டி பேச்சை தான் கேட்பான் இப்படின்னு ஏச்ச பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு ஹஸ்பண்ட் யாருக்கிட்டனா சொல்லணும்னா, உங்கள் ஒய்ஃப் என்னங்க பண்ணுறாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, இதில் எங்கெங்க நாங்கள் சும்மா இருக்கோம், இவ்வளோ வேலையை நாங்கள் வீட்டில் பார்க்குறதெல்லாம் ஹஸ்பண்ட் எல்லாமே வேலைக்கு போய் ஏர்ன் பண்ண முடியாது, நாங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் 2 பேர் வீட்லேயும் ஃபேமிலி திண்டாட்டம் தான் ஆகிடும். இந்த மாதிரி கேப்பே விடாமல் என்னை போல் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க, மற்றவங்க யார் சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. நான் இப்படி தான், நான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன், நீ போய் முதல்ல உன் குடும்பத்தை பாருன்னு கட்ஸோடு சொல்லிக்கிறேன். நான் உண்மையாகவேங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே அவங்க வீட்டில் அடிமையாக தான் இருப்பாங்க. நீங்கள் முதல்ல அவங்க வீட்டை பாருங்கள், அடுத்தவங்க ஃபேமிலியை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.